ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். என் பேரு பிரியா வெங்கட். நம்ம எல்லோருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், குறிக்கோள்கள் இருக்கும் இல்லைங்களா? ஆனா எல்லாராலையும் அவங்கவுங்க ஆசைகளையோ, கனவுகளையோ, இல்ல குறிக்கோள்களையோ அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா அது சந்தேகம்தான். தோல்வி அடையறவங்கள எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க தோல்விக்கு காரணம் சரியான முடிவு எடுக்காததுதான். சரிங்களா? இப்போ ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணிட்டோம். ஆனா, அத நோக்கி போகும்போது, சில காரணங்களால நமக்கு தொய்வு ஏற்படலாம். அப்போ நாம போற வழி சரிதானா? அப்படிங்கிறத நம்ம யுனிவர்ஸ்ட்ட கேட்கலாம் அப்படின்னு இதுக்கு முந்தைய வீடியோல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவ பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி தாங்க, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத போதோ, இல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குதோ, அப்படிங்கிற நேரத்துல நம்ம யுனிவர்சிட்டியும் கேட்கலாம். அதே நேரத்துல யுனிவர்சிட்டி கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம செலக்ட் பண்றத நம்மளுடைய ஆழ் மனசுட்ட கேட்டோம்னா, சரியான பதில் கிடைக்கும். எப்படி நம்மளுடைய ஆழ் மனசிட்டமிருந்து நமக்கு தேவையான வழிகளை பெறலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோல சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகேங்க. முடிவு எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நமக்கு எப்ப தோணும் அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த ரொம்ப பயத்தோடயோ, இல்ல பதற்றத்தோடயோ பார்க்கும்போது நமக்கு முடிவெடுக்க முடியாம நம்ம சிரமப்படுவோம். ஏன்னா, நம்மளால அந்த நேரத்துல யோசிக்கவே முடியாது. அப்படிங்கதான் உண்மை. இல்லைங்களா? நம்மளுடைய ஆழ் மனசிடமிருந்து நமக்கு தேவையான பதில பெறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குங்க. நம்ம பயத்திலயோ, இல்ல பதற்றத்தோலயோ, இல்ல கவலையோட இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப அலைப்பாயும். அப்போ அந்த நேரத்துல நம்மளுடைய மனச கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. பல ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி மறைஞ்சுகிட்டே இருக்கும். இல்லைங்களா? அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணணும். நம்ம எண்ணங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியான தியான பயிற்சி கண்டிப்பாக செய்து ஆக வேண்டும். இல்லைங்களா? சரிங்க. இப்ப தீர்வு காண முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குது. அத எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறது தான் இப்ப சொல்லப் போறேன். இந்த டெக்னிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. எப்பொழுதுமே சொல்ற மாரி தான் நம்மளுடைய குறிக்கோள்களுக்கு நம்ம உயிர் ஊட்டணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளே நாம நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு கவனிங்க. மூச்சு பயிற்சி கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைசேஷன் டெக்னிக் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய 5 சென்ஸையும் யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும். நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது, ப்ராப்ளத்த நம்ம பார்க்கக்கூடாதுங்க. அதுக்கு பதிலா நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்துக்கான ரிசல்ட் என்ன? அந்த விஷயத்துக்கான அவுட்புட் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த டெக்னிக்க எப்ப செய்யணும் அப்படின்னா, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா, நம்மளுடைய ஆசைகள் வந்து கனவு மூலமாக நமக்கு தகுந்த பதிலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கு. அதனால தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பயிற்சிய செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு இந்த விஷயம் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்மளுடைய கவனத்த செலுத்தணும். நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி நீங்க விஷுவலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தூங்க போயிடுங்க. உடனே ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. அதுக்காக அதையே நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா, நம்ம எண்ணங்களும், உணர்வுகளும் தான் பிரபஞ்சத்திட்ட போயி, அது சம்பந்தமான விஷயத்த நம்ம ஈர்க்கத் தொடங்குவோம். அதனால நீங்க உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கல, கிடைக்கல அப்படின்னு அதுக்கான ஃபீலிங்ஸ நீங்க குடுக்கும்போது, அது சம்பந்தமான ரிசல்ட் கிடைக்குமே ஒழிய, நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்காது. அதுக்காகத்தான் சொல்றேன். உங்களுடைய தேவைக்கான பதில் எப்ப வேணா கிடைக்கலாங்க. திடீர்னு உங்களுக்கு உங்களுடைய ஆழ்மனம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் உங்களுக்கான பதில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த புக்கோட ஆத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, அவங்க பரம்பரை சொத்தான ஒரு விலை மதிக்க முடியாத மோதிரத்த தொலைச்சிட்டாரு. அது எங்க தேடினாலும் அவருக்கு கிடைக்கல. அதனால ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் அவரு ஒரு நாள்
இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அவரோட ஆழ் மனசுட்ட பேசியிருக்கிறாரு. என்ன பேசினாரு அப்படின்னா, "உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மோதிரம் எங்க இருக்குது அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும். அதனால அந்த மோதிரத்த எனக்கு காமிச்சு கொடு" அப்படின்னு ஆழ் மனசுட்ட பேசியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு தூங்க போயிட்டாரு. காலையில எழும்போதே, "நீ ராபர்ட்ட கேளு" அப்படின்னு அவருடைய ஆழ்மனம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்குது. ராபர்ட்டோட வயசு 9. அதனால அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ராபர்ட் சிறுவனாச்சே, அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்குது. இருந்தாலும் அவருடைய ஆழ்மனசு சொன்னதை கேட்டு அவரு ராபர்ட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு. உடனே ராபர்ட்டும், "ஆமாம், நான் தோட்டத்தில் விளையாடும்போது எனக்கு கிடைச்சுச்சு. அது இப்ப என்னோட ரூம்ல இருக்குது" அப்படின்னு சொல்லி அவன் அந்த மோதிரத்த எடுத்து அவர்ட்ட குடுத்துருக்கிறான். இதுதாங்க ஆழ் மனசோட சக்திங்கிறது. நம்ம உள்ளுணர்வு ஒரு விஷயத்த சில நேரங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கும். அத அந்த நேரத்துல நம்ம உதாசீனப்படுத்தவே கூடாது. உடனே நம்ம ஆழ்மனம் சொல்றத பின்பற்றணும். சரிங்களா? அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். இது ஒரு YouTubeல நான் பார்த்தது தான். ஒரு மனிதருக்கு பண கஷ்டம் ரொம்ப இருந்திருக்குது. அவர் ஈர்ப்பு விதிய நம்பக்கூடியவரா இருந்ததுனால, அவரு லாட்டரி டிக்கெட் மூலமா எனக்கு பண வரவு வேணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தாங்க ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நல்லா மூச்ச கவனிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் அவரு தூங்க போயிட்டாரு. அப்ப தூக்கத்துல அவருக்கு ஒரு கனவு தோணியிருக்குது. அதுல அந்த கனவுல ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்குது. அடுத்த நாள் அஸ் யூசுவல் எந்திரிச்சு அவருடைய ரொட்டீன் ஒர்க்க பார்த்திருக்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் வெளியில போலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாரு. ஒரு கடையில நின்னு டீ சாப்பிடும்போது, அங்கு அவர் கனவுல பார்த்த அந்த நம்பர் ஒரு லாட்டரி டிக்கெட் நம்பரா இருந்திருக்குங்க. உடனே அவரோட உள்ளுணர்வு சொல்லியிருக்கு, "அந்த டிக்கெட்ட வாங்கு, வாங்கு" அப்படின்னு. அதனால அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த டிக்கெட்ட வாங்கிட்டாரு. என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? அந்த டிக்கெட் மூலமா அவருக்கு தேவையான பணம் கிடைச்சிருக்குங்க. இதுதாங்க நம்ம ஆழ்மனசோட சக்திங்கிறது. உங்களுக்கும் வெளிக்காண முடியாத ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால், இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணினால் தகுந்த பதிலை பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ டு யூனிவர்ஸ்.